நீங்கள் எது வேணும்னு ஸ்ட்ராங்காக நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது உங்கள் கையில் இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும். ஹாய் ஹலோ வணக்கம், கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுவது உங்கள் அன்பு தோழி விஜயா. ஒரு ஊரில் சீதா கீதான்னு 2 பொண்ணுங்க இருந்தாங்க. 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தாங்க, ஒரே காலேஜில் தான் படித்தாங்க. ஆனால் 2 பேரோட லைஃப் ஸ்டைல் வேறு. கீதா காலைல 9 மணிக்கு வேலைக்கு போவாள், டான்னு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாள். சீதா காலைல 9 மணிக்கு போவாள், நைட்டு 8 மணிக்கு வருவாள். 2 பேரும் தன்னுடைய வீட்டு வேலைகளை தாங்களாக தான் பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் கீதா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சீதா சந்தோஷமாக இல்லை. சீதா வாழ்க்கையை வெறுத்து வாழ்கிறா, கீதா வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறா. 2 பேருக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு ஒரு பொண்ணு நடுவில் வந்து கேட்குறா, கவிதான்னு. கவிதா, நீங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தீங்க, ஒரே காலேஜில் தான் படித்தீங்க, ஒரே மாதிரி தான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணீங்க. நீ ஜெயிச்சிட்ட, ஆனால் சீதா ஏன் தோத்தான்னு சொல்லிட்டு கீதாட்ட கேட்குறா. அதுக்கு கீதா ஒரே என்ன சொன்னான்னா, நான் கவர்மெண்ட் ஜாபை தவிர வேறு எதுவும் என் வாழ்க்கை இல்லை, கவர்மெண்ட் ஜாப் வாங்கியே ஆகணும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த வருஷம் வேலை வாங்கி ஆகணும்னு படித்தேன், அதனால வேலை கிடச்சிதுன்னு சொன்னான். சீதா கிட்டே கேட்கும்போது, நான் அப்படிலாம் நினைக்கலடி, நான் வந்து நம்ம டிகிரி முடிச்சிருக்கோம், கையில் டிகிரி இருக்குது, கவர்மெண்ட் எக்ஸாம் படிப்போம், வந்தால் லக்கு, வரலைன்னா தூக்கி போட்டு அவன் வேலையை பார்த்துப்போம், நமக்கு என்ன வேலை கிடைக்காம போகுமா அப்படின்னு படித்தேன். இது என்னோடய தவறுங்கிறது இப்போ நீ கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. கண்டிப்பாக இந்த வருஷம் நான் படித்து வேலை வாங்குவேன்னு சீதா சொன்னான். அதே மாதிரி காலையில் 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 8 மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும், 10 மணி வரைக்கும் வீட்டு வேலையை பார்த்தாலும், 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் படித்தாலும் அந்த ஒரு வருஷம் படிப்பு வாழ்க்கையை மாற்றும்னு நினச்சா மாற்றினான். இப்போ அதே கவிதா சொல்கிறா, நானும் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டேன், ஏன்னா உங்கள் 2 பேரும் தான் என்னோட இன்ஸ்பிரேஷனாக வச்சேன், உங்கள் 2 பேரையும் வச்சு தான் நான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஸ்டோரின்னு நினைக்கலாம். இது ஸ்டோரி மட்டும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக குரூப் 4க்கு படித்தாங்க. பாஸ் ஆகி வேலை கிடைக்கிற நேரத்தில் 1 மார்க்கில் அவங்களோட வேலை போயிடுச்சு. அதுக்கப்புறம் குரூப் 2 எழுதினாங்க. அதே வருஷம் அந்த அண்ணனுக்கு வேலை கிடச்சிருச்சு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது அந்த அண்ணா சொன்னாங்க, ஃபஸ்ட்டு வருஷம் எழுதி பார்ப்போமேன்னு எழுதினேன், 2வது வருஷம் போன வருஷம் நம்ம படிக்காமல் எழுதியே நமக்கு நல்ல மார்க் வந்துச்சு, இந்த வருஷம் கிடைக்காம போயிடுமான்னு நினச்சி எழுதினேன், 3வது வருஷம் போன வருஷம்தான் போயிடுச்சு, இந்த வருஷமாச்சும் எப்படியாவது வேலை வாங்கணும்னு நினச்சேன், 4வது வருஷம் கண்டிப்பாக வேலை வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்கான எஃபர்ட்டை என்னால் போட முடியலை, ஏன்னா 4 வருஷமாக எழுதுகிறமே இன்னும் வேலை கிடைக்கிறவேன்னு நினச்சேன். ஆனால் 4வது வருஷம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஏன் நம்ம லைஃப் மாறலை, நம்ம வந்து நம்மளோட எண்ணத்தை மாற்றாதனால நம்மளோட ரிசல்ட்டு மாறலைன்னு நினச்சேன், அதனால் குரூப் 2 எழுதினேன், என்னோடய எஃபர்ட்டை போட்டதுனால இன்றைக்கி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன்னு அந்த அண்ணன் சொன்னாங்க. இன்றைக்கி அந்த அண்ணன் வேலைக்கு போயிட்டுருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. அது வரைக்கும் அந்த அண்ணன் வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ரகிளாக போணுச்சு. வேலை வாங்கினதுக்கப்புறம் அந்த அண்ணன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க என்கிட்ட சொன்ன அட்வைஸ், உனக்கு வேணுங்கிறத ஸ்ட்ராங்காக நல்லா படி, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதை 3 வருஷமாக ட்ரை பண்ணலை, இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நான் வேலை வாங்குவேன் நம்பிக்கையோடு இந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.